ஆலங்குளம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரான மனோஜ் பாண்டியன் திடீர்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில திமுகவுல இணைஞ்சிருக்கிறாரு. அவர் ஏன் திமுகவுல இணைஞ்சாரு? திமுக மேலிடம் அவரை ஏன் இணைத்துக் கொண்டது? இதோட பின்னணியில என்ன நடந்தது? இப்போ நெல்லை திமுகவுல என்ன நடக்குது என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஒரு காலத்துல தமிழக அரசியல் களத்துல கொடிகட்டி பறந்தவர் பி.எச். பாண்டியன். சட்டசபைக்கு நீதிமன்றத்தையும் தாண்டி வானளாவிய அதிகாரம் உண்டுன்னு குரல் கொடுத்தவர் தான் இவரு. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே இருக்கிற கோவிந்தபேரி என்ற இடத்தை சேர்ந்த வழக்கறிஞரான பி.எச். பாண்டியன் 1972ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். அதிமுகவை தொடங்கின போதே அந்த கட்சியில இணைஞ்சவர். அதிமுக வழக்கறிஞர் அணியுடைய மாநில தலைவராக பொறுப்பு வகித்தவர். அதன் பிறகு 1977ஆம் ஆண்டு, 1980ஆம் ஆண்டு, 1984ஆம் ஆண்டுன்னு தொடர்ச்சியா அதிமுக சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்றியவர். 1989ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து பிரிஞ்ச வி.என். ஜானகி அணியில வெற்றி பெற்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் இவர்தான். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகிச்சாரு. 1980ஆம் ஆண்டிலிருந்து 85ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை துணைத் தலைவரா பதவி வகிச்சார். அதன் பிறகு சட்டமன்ற சபாநாயகராகவும் பதவி வகிச்சார். இவர் சட்டப்பேரவை தலைவரா இருந்த காலகட்டத்துல சட்ட நகலை எரித்த காரணத்திற்காக 9 திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செஞ்சாங்க. 1984ஆம் ஆண்டுல இருந்து 1987ஆம் ஆண்டு வரைக்கும் திமுகவுக்கு எதிரான செயல்பாடுகள்ல பி.எச். பாண்டியன் கொடி கட்டி பறந்தார். அப்போ திமுகவுல 22 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. இவங்கள 10 பேரை டிஸ்மிஸ் செஞ்சு திமுகவின் பலத்தை 12ஆ குறைச்சவர். அந்த வகையில பி.எச். பாண்டியனுக்கும் திமுகவிற்கும் கடைசி வரைக்கும் மோதல் சூழ்நிலை தான் நீடிச்சது. முன்னாள் சபாநாயகர் பி.எச். பாண்டியன் மகன் தான் மனோஜ் பாண்டியன். கடந்த 2001 சட்டமன்ற தேர்தல்ல சேரன் மகாதேவி தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அதை தொடர்ந்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினரா பதவி ஏத்துக்கிட்டார். வழக்கறிஞரான இவரு அதிமுகவுல நாடாளுமன்ற ஆலோசனை குழு உறுப்பினர், சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவர், வழக்கறிஞரணி இணை செயலாளர், அதிமுக அமைப்பு செயலாளர்னு பல பொறுப்புகளை வகிச்சாரு. எடப்பாடி பழனிசாமியோட ஏற்பட்ட கருத்து மோதலால பன்னீர்செல்வம் அணியில இணைந்து பணியாற்ற தொடங்கினார். பன்னீர்செல்வத்துடன் இணைந்து அதிமுகவை கைப்பற்றும் முயற்சியில ஈடுபட்டவர் மனோஜ் பாண்டியன். இதுக்காக உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்த மனோஜ் பாண்டியன் வாதாடிட்டு வந்தார். இதுக்கிடையே சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருடன் பன்னீர்செல்வம் கை கோர்த்ததால மனோஜ் பாண்டியன் அதிருப்தி அடைஞ்சார். இந்த நிலைப்பாடு பிடிக்காம சமீப காலமா அரசியல்ல இருந்தும் ஒதுங்கி இருந்தார். இந்த சூழ்நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில அவரு திடீர்னு முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில அண்ணா அறிவாலயத்துல திமுகவுல இணைஞ்சிருக்கிறார். மனோஜ் பாண்டியன் திமுகவுல இணைவதற்கான அனைத்து பணிகளையும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தான் முன்னின்று செஞ்சிருக்கிறார். மனோஜ் பாண்டியனுக்கு வர சட்டமன்ற தேர்தல்ல அம்பாசமுத்திரம் தொகுதி ஒதுக்கி தரப்படுவதா திமுக தரப்புல வாக்குறுதி தரப்பட்டதா சொல்லப்படுது. இப்போ மனோஜ் பாண்டியன் வருகை நெல்லை மாவட்ட திமுகவுல மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் திமுக தரப்புல சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இப்போ திமுகவுல அமைச்சரா இருக்கிறவங்கள 8 பேரு அதிமுகவில இருந்து வந்தவங்க. முத்துசாமி, ரகுபதி, கண்ணப்பன், சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த பட்டியல்ல அடங்குறாங்க. இதே மாதிரி அதிமுகவுல 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்த மருது அழகராஜ், அன்வர் ராஜா, மைத்ரேகன் உள்ளிட்டோர் திமுகவுல இணைஞ்சிருக்கிறாங்க. அதிமுகவுல இருந்து வரும் முக்கிய பிரமுகர்களை திமுகவுல இணைப்பதுடன் அவங்களுக்கு முக்கிய பதவியும் தருவது தொடர்பா திமுகவுல குழப்ப நிலை ஏற்பட்டுட்டு வருது. கலைஞர் காலத்துல இருந்து ஓடா தேஞ்சு இன்னைக்கு வரைக்கும் கட்சிக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள் ஓரங்கட்டப்படுறாங்க. இப்போ அதிமுகவில இருந்து வரவங்க உடனடியா முக்கிய பதவிகளை பெற்று விடுறாங்க என்ற கொந்தளிப்பு திமுகவுல நிலவிட்டு வருது. இந்த நிலையில ஏற்கனவே திருநெல்வேலி திமுகவுல சபாநாயகர் அப்பாவு ஒரு கோஷ்டி, முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் ஒரு கோஷ்டின்னு 4 கோஷ்டி இருக்கு.
இப்போ மனோஜ் பாண்டியன் வருகையால 5வது கோஷ்டி உருவாகி இருக்குதா சொல்றாங்க. வருகிற சட்டமன்ற தேர்தல்ல திமுக தரப்புல சீட்டு உறுதி என்ற உத்தரவாதம் அளிச்சுதான் மனோஜ் பாண்டியனை அமைச்சர் சேகர் பாபு கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த வகையில ஏற்கனவே ஆலங்குளத்துல வெற்றி பெற்ற மனோஜ் பாண்டியனுக்கு இந்த முறை அந்த தொகுதிக்கு பதிலா அம்பாசமுத்திரத்தை ஒதுக்க திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறதா தெரியுது. இதுக்கு பின்னணியில சில காரணங்கள் இருக்கு. முன்னாள் சபாநாயகர் உடையப்பன் அம்பாசமுத்திரம் தொகுதியில 3 முறை திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவி இருக்கிறார். இந்த முறையும் அவர் அங்க சீட் கேட்டு வரும் நிலையில மறுபடியும் அவர் அம்பாசமுத்திரத்துல நிறுத்தினா ஜெயிக்கிறது சிரமம்னு திமுக மேலிடம் கருத்து. இந்த முறை அம்பாசமுத்திரம் தொகுதியில அதிமுக சார்பில் இசக்கி சுப்பையா வேட்பாளரா நிறுத்தப்படலாம் என்ற தகவல் கசிந்திருக்கிற நிலையில இசக்கி சுப்பையாவுக்கு அந்த பகுதியில ஏராளமான செல்வாக்கு இருக்கு. அதனால அம்பாசமுத்திரம் தொகுதி இப்போ திமுகவுக்கு பலகீனமா இருக்கு. அம்பாசமுத்திரம் தொகுதியில திமுக தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வர்றதாலதான் மனோஜ் பாண்டியனை திமுகவுல சேர்த்து கொண்டதா தெரியுது. மனோஜ் பாண்டியன் நாட்டார் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதோட மட்டும் இல்லாம அவர் எல்லா தரப்பினரோடும் நட்பாக இருக்கக்கூடியவர். அவருடைய தந்தை PH பாண்டியன் காலம் முதல் இந்த பகுதியில அவருக்கு செல்வாக்கு இருந்துட்டு வருது. மனோஜ் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் ஆகிய 2 தொகுதிகள்ல எங்க போட்டியிட்டாலும் அவர் வெற்றி பெற்றுடுவாரு. இருந்தாலும் தொடர்ந்து தோல்வியை தழுவி வரும் அம்பாசமுத்திரம் தொகுதியில வெற்றி பெறுவதற்காகத்தான் மனோஜ் பாண்டியன் திமுகவுல சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இந்த வேளையில உடையப்பனை சமாதானம் செய்யறதுக்காகவும் திமுக மேலிடம் ஒரு திட்டத்தை வச்சிட்டு இருக்கு. ஆலங்குளம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாடார்களும் முக்குளத்தோர்களும் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி அது. 2021ஆம் ஆண்டு தேர்தல்ல இங்க பனங்காட்டு படைக்கட்சி தலைவர் ஹரி நாடார் தனியா போட்டியிட்டு சுமார் 37,000 வாக்குகளை பிடிச்சு 3வது இடத்தை பிடிச்சாரு. இந்த முறையும் ஹரி நாடார், ராக்கெட் ராஜா உள்ளிட்ட நாடார் சமுதாயத்து பிரபலங்கள் போட்டியிடலாம்னு திமுக மேலிடத்திற்கு தெரிய வந்திருக்கு. ஒருவேளை அவங்க களமிறங்கினா நாடார் சமூக வாக்குகள் சிதறும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொண்டு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த உடையப்பனை ஆலங்குளம் தொகுதியில நிறுத்தினா ஆலங்குளம் தொகுதியிலும் திமுக வெற்றி பெறும்னு மேலிடம் கணக்கு போட்டு இருக்கு. அதனால ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளை கைப்பற்றும் நோக்கத்துடைய அடிப்படையில தான் திமுகவுல மனோஜ் பாண்டியன் இணைக்கப்பட்டிருக்கிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில ஏற்கனவே திமுக ஆதரவு ஓட்டுகளும் மனோஜ் பாண்டியன் ஆதரவு ஓட்டுகளும் வெற்றியை பெற்று தரும்னு திமுக தரப்புல நம்பப்படுது. அதே சமயம் இப்போ திருநெல்வேலி திமுகவுல கோஷ்டி பிரிவினை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. புதுசா மனோஜ் பாண்டியன் தலைமையில ஒரு புதிய கோஷ்டி உருவாகும் என்ற நிலையில திமுக மேலிடம் இதை எப்படி சமாளிக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதுக்கிடையில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேசும்போது அதிமுகவில் இருந்து இன்னும் முக்கிய பிரமுகர்கள் சிலர் திமுக இணைவாங்க அப்படின்ற பரபரப்பு தகவலை தெரிவிச்சிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அதிமுக பிரமுகர் ஒருவர் திமுகவுல விரைவில் இணைவார்னு தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல உள்ள பல தொகுதிகள்ல அதிமுக செல்வாக்கு பெற்றவர்கள் அந்த கட்சியை விட்டு விலகி வந்தா அவங்கள திமுகவில் சேர்த்துக் கொள்வது தங்களுக்கு அதிக பணம் தரும்னு திமுக மேலிடம் கணக்கு போட்டு திரைமறைவுல மிகப்பெரிய பின்னணி வேலைகளை செஞ்சுட்டு வராங்க என்பது முக்கிய செய்தியா இப்போதைக்கு பார்க்கப்பட்டு இருக்கு.